ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தக்காளி செடி பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, தக்காளி செடி நட்டதுலேருந்து இது வெள்ளாமை பண்ணி கடைசியில் இது அறுத்து மார்க்கெட்டில் விற்கிற வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, தக்காளி செடி ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். மழை வந்து எப்படி தக்காளி செடிலாம் அழுகுற மாதிரி போய் நம்ம மறுபடியும் திருப்பி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். மழைலாம் நின்னோட்டி மருந்து ஒரு மோனோகோட்டோபாஸ்ன்னு சொல்லியிருப்போம் ஒரு மருந்து. அது வாங்கி வச்சுருந்த மருந்து நம்ம அடித்தோம். அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி செடிலாம் கொஞ்சம் வேர் பிடிச்சி தெளிஞ்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இப்படி இருந்தால் தக்காளி செடி இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. தண்டுலாம் மொத்தமாகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தண்டு மொத்தமாகி என்ன ஆச்சுன்னா, இப்போ பாருங்கள் புல்லுலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு. இந்த தக்காளி செடிலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் காட்டில் இதுக்கு முன்னாடி தக்காளி செடி தான் நட்டுருந்தோன்னு. அது இழுத்து எல்லாம் நெருப்பு வச்சதுனால அந்த ஏற்கனவே செடியில் இருந்த பழம்லாம் என்ன ஆச்சுன்னா கீழே கொட்டி எல்லாம் மறுபடியும் முளைச்சிருச்சு. இப்போ அதெல்லாம் களை வெட்டி ஆகணும். அதுக்குன்னு எவ்வளோ செலவாகுதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள் தக்காளி செடிலாம் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப்